எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்குறேங்க. இப்போ நம்ம அதில் செய்யலாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுங்க, கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுங்க, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுங்க, 1/2 எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் தயிர் ஊற்றிங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா சாஃப்டாக வருங்க சிக்கனு, அதனால் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா ஊறிருக்கு. இப்போ பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானோன்னா இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இப்போ நம்ம வறுக்க போகிறோங்க. நம்ம கடாயிலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி வறுப்போங்க. இது வந்து நம்ம மீன் வறுக்கிற மாதிரி வறுக்க போகிறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிக்கனாக போட்டுங்க. அப்படியே போடாதீங்க, ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாங்க. எல்லா சிக்கனையும் ஒட்டுக்க போடாதீங்க, இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுங்க. இப்போ லைட்டாக வெந்த உடனே நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுங்க. இந்த மாதிரி பேனில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. கேஸ் மீடியமாக வச்சு நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தவாவில் வறுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. பாருங்கள் நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெயை நல்லா இருத்து எடுத்துங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. நம்ம எல்லா சிக்கனும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கனும் வறுத்தாச்சுங்க. இந்த சிக்கன் 65 கூட நீங்கள் வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் எலுமிச்சை சாறு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் கறிவேப்பிலையை கொஞ்சம் வறுத்து போட்டுங்க. கறிவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் போடுங்க. தண்ணியோடு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே படப்படன்னு தெளிக்குங்க. தண்ணி இல்லாமல் போட்டு வறுத்து எடுத்துங்க.
நல்லா வறுத்துட்டு நீங்கள் இப்போ சிக்கனில் போட்டுங்க. இந்த கருவேப்பிலையோட நம்ம சிக்கன் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான சுவையான சிக்கன் 65 ரெடி.